வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலாம்ப்பா. 2 உலக்கு பருப்பு போட்டுக்கிறேன். இது ஒரு 150 பருப்பு இருக்கும். இதை கழுவிக்கலாம். கழுவின பருப்பு அதில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு வச்சுக்கிறேன். நாலு பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, சும்மா ஒரு 10 வெந்தயம் இருக்க மாதிரி வெந்தயம், பெருங்காயம், கட்டி பெருங்காயம், ஜீரகம் கொஞ்சம், விளக்கெண்ணெய் ஊற்றுறேன்ப்பா. கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். சட்டி சூடாயிருச்சு. வெறும் சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் வெண்டைக்காயை போட்டு வணக்கிக்கலாம் சாம்பாருக்கு. வெண்டைக்காய் ஈரம் இருந்தால் வளன்னு இருக்கும்ப்பா. அதனால தான் நான் இந்த வர சட்டியில் போட்டு வணக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் ஊற்றி வணக்கணும்ல அவசியம் இல்லை. இப்படி வர சட்டியில் வணக்கி குழம்பு வச்சாவே நல்லாயிருக்கும். அதனால தான் வணக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா வணங்கிருச்சு. பாத்திரத்தில் போய் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், பருப்போட வேக போட்டோம்ல கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம்ப்பா. இது கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா வேகட்டும். மஞ்சத்தூள் வாடை, மிளகாத்தூள் எல்லாம் வாடையெல்லாம் போயிடும். கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி கொதிஞ்சிருச்சுப்பா. இப்போ பருப்பை ஊற்றிக்கலாம். பருப்பெல்லாம் கடைய வேண்டாம். குக்கர்லேயே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் அர்ஜென்ட்னால சட்டியில் வேக வைக்கல, குக்கரில் வச்சுட்டேன் இந்த டைமு. கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். குழம்பு கொதிஞ்சிருச்சு. வெண்டைக்காயை இப்போ போட்டுக்கலாம். சும்மா ஒரு 10 நிமிஷம் கொதிஞ்சா போதும்ப்பா. வணக்கிட்டோம்ல, ஒரு 10 நிமிஷம் கொதிஞ்சா போதும். சாம்பார் நல்லா கொதிஞ்சிருச்சுப்பா. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். தாளித்து கொட்டியாச்சுல முன்னாடியே, அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிட்டோம்னா சாம்பார் ரெடி. போதும். ரொம்பவும் திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. இதுக்கு மேலே தண்ணியாகவும் வைக்கக்கூடாது. இங்கே பாருங்களேன், இந்த அளவு இருந்தால் போதும்.
வெண்டைக்காய் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்குனாலும் நல்லா இருக்காதுப்பா, அதனால தான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். இது மாதிரி வெட்டி போட்டு வச்சுக்கோங்க.